வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. அது வெண்பாக்காக தானே நான் அப்படி சொன்னேன். எனக்கு என்ன அவன் மேல குத்தம் சொல்லணும்னு ஆசையா என்ன? என்ன நடந்துச்சோ அதான் சொன்னேன். புரியுதுக்கா, நான் கூட அவளை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன். ஆனா இவ எனக்காக தான் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கான்னு இப்பதான்க்கா புரியுது. பெருசா படிக்கலனாலும் கையில பணம் இல்லைனாலும் எனக்காக நம்ம குடும்பத்துக்காக அங்கே இங்கே ஓடி சாதிச்சிருக்கா பாத்தியா? ஆமாமா, காட்டிட்டால. வேற யார் செய்வா இத? இப்படியும் வரப்போ அப்பாவை நான் கையோட கூட்டிட்டு வரேன் தான் வெண்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இன்னும் ஆளு காணுமேனு குழந்தை தவிச்சு போயிடுவா. போவோமா? இப்படியே பேசிட்டு இருந்தா வீட்டுல வெண்பா தேடுவாள்ல. ஆமாக்கா. சார் சாரி சார், நான் நாளைக்கு உங்களை ஆபீஸ்ல மீட் பண்றேன். நோ ப்ராப்ளம் மிஸ்டர் விஜய், கேரி ஆன், நாங்க வரோம். மல்லி வா போலாம். இல்லங்க, பெரியம்மா கோர்ட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க உங்க அக்கா கூட போங்க, நான் பெரியம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி அக்கா, வா போலாம். கோர்ட்ல எதுவும் பேசிக்க வேண்டான்னு தான் அமைதியா இருந்தேன். என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சு உன்ன அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க விட மாட்டேன். வீட்டுக்கு போ, அங்க வந்து கச்சேரி வச்சுக்கிறேன். அக்கா ஏன் இங்கே நிக்கிற? வா. தம்பி கூப்பிடுறாருல்ல, போங்க. அக்கா தம்பியா நீங்க சேர்ந்து போறது இதுதான் கடைசி. சந்தோஷமா போங்க. போங்க. பெரியம்மா எங்க? மல்லி, பெரியம்மா இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? அந்த ராட்சசி ஆளை வச்சு உங்களை அடிச்சு போட்டேன்னு சொன்னாலே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஐயோ, அதெல்லாம் ஆக வேண்டியதெல்லாம் ஆகி ஆள் இல்லாத இடத்துல அப்படியே மயங்கி கிடந்து நானா மயக்கம் தெளிஞ்சு எழுந்துச்சு வந்துட்டேன். என்னால உங்களுக்கும் ரொம்ப சிரமம் பெரியம்மா. என்னோட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படுறீங்கல்ல. நீ படுற கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சா பட்ட கஷ்டமெல்லாம் அப்படி பறந்து போயிடும் புள்ள. அதுக்குதான் நமக்கு வழி இல்லாம போயிடுச்சே மல்லி. மாப்பிள்ள தம்பி எந்த தப்பும் செய்யலங்கிறதுக்கு இருந்த ஒரே ஆதாரத்தையும் என்ன அடிச்சு போட்டு அந்த பரதேசி பையன் தூக்கிட்டு போயிட்டானே. மாப்பிள்ள தம்பிய நீ எப்படி காப்பாத்த போறனே தெரியலையே. கவலைப்படாதீங்க பெரியம்மா, உங்க மாப்பிள்ளை தம்பிய காப்பாத்தியாச்சு. என்ன பிள்ளை சொல்ற? ஆத்தி, நிஜமாதான் சொல்றியா? மாப்பிள்ள தம்பி விடுதலை ஆயிட்டாரா? நான் கேக்குறதும் பாக்குறதும் ஒண்ணும் கனவில்லையே. அடி ஆத்தி ஆத்தி ஆத்தி, வலிக்குதா? கனவில்லைன்னு நம்புறீங்களா? என்ன பிள்ளை இப்படி கிளிப்பிட்ட? நம்புறேன். ஆமா, கோர்ட்ல என்ன நடந்துச்சு பிள்ளை? மாப்பிள்ள மேல தப்பு இல்லைன்னு எப்படி ப்ரூவ் ஆச்சு? நான் பிடிச்ச அந்த லாயர் அடிச்சு கேஸ ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார் பாத்தியா? கொஞ்சம் விட்டிருந்தா நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்கிருப்பாரு. அந்த ஆளே ராஜேஸ்வரியோட ஆள் தான் பெரியம்மா. ஐயோ, என்ன அத்தா சொல்ற? அப்புறம் எப்படிதான் மாப்பிள்ளைய காப்பாத்துன? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் பெரியம்மா. பெரிய வேலைதான் புள்ள பாத்துருக்க. ஆமா, மாப்பிள்ளை எங்க? கோர்ட்ல இருக்காரா? இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுதான் வெளியே வருவாரோ? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டாரு. அவரோட அக்கா கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு என்ன கிறுக்காப்புல பிடிச்சிருக்கு? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? திரும்பவும் ராஜேஸ்வரி கூட மாப்பிள்ளை அனுப்பி வச்சிருக்க. அவளை பத்தி நீ அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்பதான் சொல்ல போற? இப்படி சந்தோஷமா அவளோட அனுப்பி வைக்கதான் தலையில இப்படி அடியெல்லாம் பட்டு வந்து நிக்கிறனோ? சொல்லக்கூடாதுன்னா இல்ல பெரியம்மா, வெறும் வாய் வார்த்தையால சொல்றதெல்லாம் அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஆனாலும் அவ பயத்திலேயே இருக்கணும்னு மிரட்டி தான் அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு அவர் வெளியே வந்துட்டாருன்றதே பெரிய நிம்மதியா இருக்கு பெரியம்மா. அதெல்லாம் போதுமா? என் தலையில கட்டைய போட்டவ மாப்பிள்ளை தம்பி தலையில கட்டைய போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கு மேல அமைதியா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல.
இவ்வளவு நாளா அவ உன்னதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. உனக்கு அப்படியே சுத்தி சுத்தி எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தா. நீயும் அப்படியே வாயை பொத்திக்கிட்டே இருந்த. ஆனா இப்ப அவ நேரடியா மாப்பிள்ளை தம்பியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளால மாப்பிள்ளை தம்பி அரெஸ்ட் ஆகி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு போயிருப்பாரு. ஆனா இப்பவும் உன்னால எப்படி அமைதியா இருக்க முடியுது? இல்ல பெரியமா, நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கல. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது, அவரை எப்படி நம்ப வைக்கிறது? எப்பவும் போல ராஜி அவரை ஐஸ் வச்சு ஏமாத்தி திசை திருப்பிட்டு போயிட்டா அப்புறம் என்ன பண்றது அப்படின்னே மனசுல ஓடிட்டு இருக்கு பெரியமா. ஒரு காரியத்தை பண்றோம்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும்னு தெரிஞ்சா தைரியமா கால் வைக்கலாம். இல்ல அது நமக்கு எதிராவே திரும்பிடும்னா யோசிச்சு செய்யறது தப்பு இல்லல்ல. சரி சரி, இங்க பாரு மல்லி, மாப்பிள்ளை அவ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மாப்பிள்ளைக்கு ஆபத்து தான். விஷப்பாம்பு கூட இருக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு பெரிய ஆபத்து அந்த ராஜசூரி அவர் கூட இருக்கிறது. அதனாலதான் நான் அவ்வளவு சொல்றேன். எல்லாமே எனக்கு புரியுது பெரியமா. அவர் நான் சொன்ன எங்க இருந்து நம்ப போறாரு? முதல்ல என்ன பேச விட்டு கேப்பாரா? இப்படியே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படிடி எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கவே முடியாது. இங்க பார்ப்புல நேரா மாப்பிள்ளை கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். அவர்கிட்ட போய் சொல்றேன். ஆனா அவர் நம்பலன்னா அதுக்கு மேல நாங்க இருக்க முடியாது பெரியமா. நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறதை தவிர வேற வழி இல்லாம போயிடும். ஐயய்யய்ய, எப்ப பார்த்தாலும் போறேன்னு போறத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பியா? முதல்ல மாப்பிள்ளை கிட்ட ராஜசூரிய பத்தி சொல்றத மட்டும் பாப்போம். அதுக்கப்புறம் நடக்கிறத பொறுத்து வீட்டுல இருக்கிறதா இல்ல வெளியில போறதான்னு முடிவு எடுத்துக்கலாம். இப்ப நீ வீட்டு கிளம்பு. நீங்க நீ முன்னாடி போய் இந்த மேட்டர் ஆரம்பி, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப நீ போப்புல. ராஜிமா. அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? அப்படி இல்ல விஜய், இந்த 3 நாள்ல நீ படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்ட. உன் வளர்ச்சி பிடிக்காதவங்க உன் மேல வச்ச கண்ணாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. எல்லா கந்திருஷ்டியும் இதோட ஒண்ணு இல்லாம போயிடணும்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். வெண்பா, டாடா, ஐ மிஸ் யூ டாடா. நானும் தான்டா செல்லக்குட்டி. டாடா, மல்லியம்மா எங்க? உங்க கூட வரலையா? விஜய், 3 நாள்ல நீ ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. விட்டா நரமும் தோலுமா தான் ஆயிருப்ப. நீங்க மட்டும் என்ன ராஜிமா? ராஜிமா சாப்பிடவே இல்லை தெரியுமா மாமா? அத சொல்லாம வேற என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, ஏன்க்கா அப்படி பண்ற? சாப்பிடாம இருந்து என்ன ஆக போகுது? ஏன் உடம்ப கெடுத்துக்கிறேன்? எப்படி சாப்பிட முடியும் விஜய்? மனசு கடந்து துடியா துடிச்சுதுடா. எவ்வளவு வசதியா வாழ்ந்தவன் நீ. சட்டுன்னு அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் எப்படி நீ தாங்கி பண்ணு நினைச்சினால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? வெண்பாவை பார்த்தா இன்னொரு பக்கம் செத்துடலாமான்னு இருந்தது. புள்ள பாவம் துவண்டு போயிட்டா. சாப்பிடல, தண்ணி குடிக்கல. ஆனா அந்த மல்லி எதையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. இதுல எப்படி எனக்கு பசிக்கும் சொல்லு? ஒரு வாய் என்னால வாயில எடுத்து வைக்க முடியுமா? மல்லியம்மா டாடாக்காக தானே போனாங்க ராஜ்யத்தா. புள்ளைய எப்படி சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கா பாத்தியா? விஜய், மொத்தத்துல நீ இல்லாத இந்த 3 நாள்ல நான் நானாவே இல்லை. இந்த வீடு வீடாவே இல்லை. அக்கா, உள்ள போலாமா? ஐயோ சாரிடா, நான் ஒருத்தி வாசல்ல நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க வா. மாமா உள்ள கூட்டிட்டு போலாம் வாங்க. அத்தா, வாங்க சாப்பிடாம அதான். அக்கா, இந்தா தண்ணி குடி. இந்தா. போதும். ரஞ்சிதா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரி மாமா. ரஞ்சி, அதெல்லாம் வேண்டாம். அக்கா, ஏன்? இல்ல விஜய், சாப்பிடாம இருந்ததுனால தான் இந்த மயக்கமே. தானா சரியா போயிடும். ரஞ்சிதா,
ஒரு ஹெல்ப் பண்றியா? ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா? ஆ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரஞ்சி, கொஞ்சம் பேக் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வை. பேகா? என்னக்கா? இல்ல விஜய், நான் இந்த வீட்டை விட்டு போறேன். போறியா? எங்க போற? என்னாச்சு திடீர்னு? இது வரைக்கும் இருக்கிற மரியாதையோட போயிடுறது தான் நல்லது விஜய். அக்கா, என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மல்லி இங்க வருவா. என்னை பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் அடுக்குவா. உன்னை நம்ப வைக்கிற மாதிரி வேற சொல்லுவா. நீதான் அவ என்ன சொன்னாலும் நம்புறியே. அதெல்லாம் இல்லாம வெளியில போன்னு என் கழுத்தை புடிச்சு தள்ளுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அந்த அசிங்கம்லாம் எனக்கு வேணாம். இதனால உனக்கும் தர்ம சங்கடம். அதுவும் இல்லாம அதை நினைச்சே நான் செத்து போனாலும் போயிடுவேன். அக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பேசுற? அவ அப்படி என்ன சொல்ல போறா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாக்கா. பத்தியா பத்தியா, இப்ப கூட நீ அவளைதான் நம்புற, அவளுக்கு ஆதரவா தான் பேசுற. அக்கா, அப்படி இல்லக்கா. காரணம் இல்லாம அவ ஏன் அப்படி பேச போறா? இத பாரு, அப்படிப்பட்ட ஆள் அவ கிடையாது. அப்படியே அவ பேசினாலும் கூட நான் எப்படி நம்புவேன்? காரணம் இல்லாம இல்ல விஜய். இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியில கொண்டு வரணும்னு நான் படாத பாடுபட்டிருக்கேன். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏதோ ரஞ்சிதா கூட மாட இருந்ததுனால அவளுக்கு வேணா கொஞ்சம் தெரியலாம். அக்கா, எனக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. இப்படி நீ நம்பிடக்கூடாதுன்னு தான் அவ நினைக்கிறா. அவ கஷ்டப்பட்டு உன்னை வெளியில கொண்டு வந்ததாதான் இருக்கணுமா? கடைசியில் அங்கிருந்து போறப்போ அவ என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. மல்லிமாவா எப்போ? உனக்கு தெரியாது வெண்பா, நீ சும்மா இரு. அக்கா, என்ன சவால்? என்னை வீட்டை விட்டு அவ வெளியில தள்ள போறாளாம். நான் தான் உன் மேல பொய் கேஸ் எல்லாம் போட்டேனா. இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நான் தானா. அவ ஏன் இப்படி எல்லாம் சொல்றா? அக்கா, அவளுக்கு இதனால என்ன லாபம்? அவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. நான் தானப்பா அவளுக்கு இடைஞ்சலா இருக்கேன். உன்னை ஸ்டேஷன்ல வச்சு பார்த்து இதெல்லாம் சொல்லணும்னு இருந்தா அதுக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்ப இங்க வந்து அவ இதெல்லாம் சொல்றாளா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. அவ இதெல்லாம் சொல்லி நீயும் அதை நம்பி நீ வெளியில போன்னு சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. நான் போறேன். ரஞ்சி, நீ பேக் எல்லாம் ரெடி பண்ணு. ஏ ரஞ்சிதா, ஒரு நிமிஷம் நில்லு. அக்கா, யார் என்ன சொன்னா என்ன? நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? அக்கா, இத பாரு, நீ ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, அப்புறம் டிப்ரெஷன் ஆயிடுவ. வா, முதல்ல வந்து சாப்பிடு வா. நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் விஜய். நீ சாப்பிட்டியோ இல்லையோ, நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி. ஓ, மல்லியம்மா, வெண்பா, எங்க போனீங்க? உங்களை தான் நான் தேடிட்டே இருந்தேன். டாடா அப்பவே வந்துட்டாரு. என்னங்க? என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும்னா நாங்க வேணா போயிடுறோம். அத நேரா சொல்ல சொல்லு விஜய். அக்கா, கொஞ்சம் இரு. மல்லி, சொல்லு என்ன? நான் சொல்றத நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் என்னால இதை சொல்லாம இருக்க முடியாதுங்க. நீ முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. நம்புறதா நம்ப வேண்டாமான்னு அப்புறம் பார்க்கலாம். இல்லங்க, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா? தெரியும். என்ன பாக்குற? என் அக்கா ராஜிய பத்தி தானே சொல்ற? அப்படின்னா எல்லாம் தெரியுமாங்க உங்களுக்கு? ஏன் தெரியாது? எல்லாமே தெரியும். அவங்க தானே என் மேல பொய் கேஸ் போட்டாங்க.
இந்த சூழ்ச்சிக்கு எல்லாமே அவங்க தானே காரணம். நான் வெளியில வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க லாயரை ஏற்பாடு பண்ணாங்க இல்ல? என்னங்க சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சிட்டு உங்களால எப்படிங்க அவங்க கூட சகஜமா இருக்க முடியுது? அவங்க அவங்க விஷங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் அவங்க கூட இருக்கேன். நீதான் மனசு பூரா விஷத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு அவங்க மேல அப்படி என்ன கோவம்? அவங்க உன் மேல கோவப்படுறதுக்கு உன்னை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நீ அப்படி நடந்துக்கிற. ஐயோ, தப்பாவே என்ன நினைச்சிட்டு பேசாதீங்க. எனக்கு அவங்க மேல தனிப்பட்ட முறையில எந்த கோவமும் இல்ல. ஆனா ஆனா அவங்க இரு, பேசாத. நீ என்ன சொல்ல போறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ இத சொல்லுவனே ஆல்ரெடி அக்கா என்கிட்ட சொல்லிட்டா. ஆமாங்க, நான் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அவங்க முன்னாடி ஆஜராயிருக்காங்க. முதல்லயே சொன்னா தப்பே இல்லாத மாதிரி ஆயிடும்னு நினைச்சு சொல்லிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்ங்க. அவங்க இதெல்லாம் சொல்றப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஆனா அது தப்புன்னு இப்ப நீ ப்ரூவ் பண்ணிட்ட. நீ இப்படி வந்து சொல்லுவேன் நான் நம்பவே இல்லை. ஆனா அக்கா சொன்ன மாதிரியே நீ வந்து சொல்ற பாத்தியா? அதான் பெரியவங்களோட அனுபவம். நான் தான் அதை புரிஞ்சுக்கல. இப்போ உனக்கு என்ன? என்ன உள்ள போட நினைச்சது என் அக்கா, என்ன வெளியில கொண்டு வந்தது நீ. அப்படி நான் நம்பணும் அதானே? ஐயோ, அப்படி இல்லங்க. நான் சொல்ல வரத கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். இதெல்லாம் நான் நம்பி நான் உன்னை கட்டி புடிச்சு நீதான் மல்லி என் பொண்டாட்டி, நீதான் எனக்கு எல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. போதுமா? எப்ப என் அக்கா மேல ஆதாரம் இல்லாம அபாண்டமா பழி சொன்னியோ அதுலயே நீ யாருன்னு உன் தகுதியையும் தராதரத்தையும் தீர்மானிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. சொல்லிட்டீங்கல்ல சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்லைங்க பரவாயில்ல. நான் நான் யாருங்க உங்களுக்கு? நான் வெறும் சோஃபா கட்டில் தானே. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? நான் போறேன். இங்க பாரு மல்லி, உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லி கட்டாயம் எல்லாம் படுத்தல. அது உன் இஷ்டம். அதான் என் தம்பியே சொல்லிட்டான்ல, போறதுக்கு முன்னாடி இன்னும் என்ன பத்தி என்னென்னலாம் கேவலமா சொல்லணும்னு நினைச்சியோ எல்லாத்தையும் சொல்லிருமா. உன் நடிப்புக்கு நான் உன் ஃபேன் நினைச்சுக்கோ. தெய்வமே, ஓ நடிப்புக்கு முன்னாடி நான்ல நிக்க முடியுமா? நான் உன்கிட்ட தோத்துட்டேன், போதுமா? மனப்பூர்வமா நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். நீ ஜெயிச்சிட்ட, வாழ்த்துக்கள். என்னங்க, நான் சொல்றத நீங்க இப்ப நம்பாம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே அவங்கள பத்தி நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிய வரும். அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அத ஒண்ணு நீ சொல்ல வேணாம். உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ போ. நான் வெண்பாக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அவளுக்காக தான் இத்தனை நாள் வாழ்ந்தேன். நடுவுல கொஞ்ச நாள் உங்களுக்காக என் மனசை கொடுத்தேன். ஏய், எங்கடி போற? ஏய் மல்லி,
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.